வணக்கம் தேர்வர்களே. உங்களோட டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக இந்த வாரத்துக்கான மிக முக்கியமான 122 கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸை நம்ம இப்போ இந்த எக்ஸ்பிளைனர்ல பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா கான்டென்ட்குள்ள போயிடலாம். வாங்க. முதல்ல ஒரு சின்ன ரியாலிட்டி செக். அடுத்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்க்கு கரெக்டா இன்னும் 27 நாட்கள் தாங்க இருக்கு. ஸோ இந்த ஃபோக்கஸ்டு ரிவிஷன்ல நம்ம செலவிட போற ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த ஏராளமான தகவல்களை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்க நம்ம எக்ஸாம் சிலபஸ் அடிப்படையிலேயே இதை பிரிச்சிருக்கேன். எக்ஸாம் கவுண்டவுன், அரசியல் தலைவர்கள், அரசு திட்டங்கள், பொருளாதாரம் மற்றும் வங்கித்துறை, அறிவியல் மற்றும் ஃபேக்ட்ஸ், அப்புறம் ஃபைனலா ஒரு குயிக் ரிவிஷன். இதுதான் நம்ம அஜெண்டா. ஓகே, இப்போ நம்மளோட முதல் முக்கியமான செக்ஷனான தேசிய மற்றும் சர்வதேச அரசியல் தலைவர்கள் பற்றிய பகுதிக்குள்ள போகலாம். அதிக ஸ்கோர் பண்ண இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த டேபிள பாருங்க. சமீபத்துல நடந்த முக்கியமான அரசியல் மாற்றங்கள் இதுல இருக்கு. தமிழ்நாட்டுல டிவிகே நிறுவனர் சி ஜோசப் விஜய் முதலமைச்சரா பதவியேற்றது, மேற்கு வங்கத்துல 9வது முதலமைச்சரா சுவேந்து அதிகாரி வந்திருக்கிறது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல அசாம்ல ஹிமந்த் பிஸ்வா சர்மா 2வது முறையாவும், உகாண்டா நாட்டுல யோவேரி முசேவேனி 7வது முறையாவும் பொறுப்பேற்றிருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. தேசிய அரசியல் நிகழ்வுகள்ல இன்னொரு முக்கியமான விஷயம் பிரதமர் நரேந்திர மோடியின் பயணங்கள். இந்த வாரம் தொடங்குறதுக்கு முன்னாடி, அதாவது மே 10, 2026 அன்னைக்கு கர்நாடகா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கு அவர் மேற்கொண்ட வியூக ரீதியான பயணங்களை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மைண்ட்ல ஏத்திக்கோங்க. சரி, இப்போ அடுத்த முக்கியமான டாபிக்கான அரசு திட்டங்கள் பகுதிக்கு வரலாம். மத்திய மாநில அரசாங்கங்கள் என்னென்ன புது திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த ஸ்லைடை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஜூலை 1, 2026 இருந்து விபிஜிஆர்எம் சட்டம் 2025 கீழ் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்படுது. அடுத்து 2026-27க்கான கரீஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு கேபினெட் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டியது, தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில அமையவுள்ள மெகா கிரீன்ஃபீல்டு கப்பல் கட்டும் தளத்துக்கான முத்தரப்பு ஒப்பந்தம் தான். குரூப் 2 எக்ஸாம்ல தமிழ்நாடு சார்ந்த இந்த கேள்வி வர அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ எனர்ஜி செக்டார்ல நடந்த ஒரு பெரிய விஷயத்த பார்ப்போம். நிலக்கரி மற்றும் லிக்னைட் வாயுவாக்க திட்டங்களை, அதாவது சர்ஃபேஸ் கேசிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் ஊக்குவிப்படுத்துறதுக்காக மத்திய அமைச்சரவை ஒரு பிரம்மாண்டமான புதிய திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இந்த நம்பர் அப்படியே மைண்ட்ல லாக் பண்ணிக்கோங்க. 37,500 கோடி. இந்த வாயுவாக்க திட்டத்துக்காக மத்திய கேபினட் ஒதுக்கியிருக்க போற தொகை சரியா 37,500 கோடி ரூபாய். நம்பர்ஸ் எப்பவுமே எக்ஸாம்ல ரொம்ப குரூஷியல். அதே மாதிரி மிசோரம் ஜிஞ்சர் மிஷன் அப்படிங்கிற ஒரு புது திட்டத்தை மத்திய அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா தொடங்கி வச்சிருக்காரு. திட்டத்தோட பேரையும் அதை தொடங்கி வச்ச அமைச்சரோட பேரையும் கனெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த இன்ஜ் மிஷனுக்கான முக்கியமான டேட்டா பாயிண்ட் என்னன்னா, இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள பிரத்யேக பட்ஜெட் தான். சரியா 18.979 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற செக்ஷன் பொருளாதாரம் மற்றும் வங்கித்துறை. இங்க வரக்கூடிய துல்லியமான சதவீதங்களும் அடிப்படை ஆண்டுகளும் நம்ம ஸ்கோரை டிசைட் பண்ணும். இதுல ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கு. மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியை, அதாவது ஸ்டேட் ஜிடிபியை கணக்கிடுவதற்கான பேஸ் இயரை புள்ளி விவரங்கள் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் இப்போ 2022-23 மாத்திருக்காங்க. தற்போதைய பொருளாதாரத்தை சரியா பிரதிபலிக்கத்தான் இந்த மாற்றம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரிவிஷனுக்கான ஒரு சூப்பர் டேட்டா இது. இந்தியாவோட 2026 நிதியாண்டின் 4வது காலாண்டு வளர்ச்சி 7.2% இருக்கும்னு எஸ்பிஐ ரிசர்ச் அதிகாரப்பூர்வமா கணிச்சிருக்காங்க. இந்த முக்கிய பேங்கிங் அப்டேட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. ஷிப்பிங் ரிஸ்கை குறைக்கிறதுக்காக $1.5 பில்லியன் மதிப்பிலான ஒரு பெரிய திட்டத்தை நிதி அமைச்சகம் தொடங்கியிருக்கிறாங்க. கோடாக் மஹிந்திரா பேங்க், ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் மற்றும் ஃபெடரல் பேங்க்ல 9.99% பங்குகளை வாங்க போறாங்க. அப்புறம் டெல்லி மெட்ரோவும் ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கும் சேர்ந்து ரூபே ஆன் த கோ அப்படிங்கிற ஃபெசிலிட்டியை கொண்டு வந்திருக்காங்க. நாம இப்போ இந்த எக்ஸ்பிளைனரோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சயின்ஸ் மற்றும் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து எக்ஸாம்க்கு வர வாய்ப்புள்ள சில சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸை குயிக்கா பார்த்துடலாம். விண்வெளி அறிவியல்ல சாதிச்ச இஸ்ரோ விஞ்ஞானி குல்ஜீத் கவுர் மர்ஹாஸ் பேரை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். மீட்டியோரிட்டிக்கல் சொசைட்டியோட முதல் இந்திய பெண் ஃபெலோவா அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செஸ் உலகத்துல ஒரு பெரிய சாதனை. அர்ஜென்டினாவை சேர்ந்த 12 வயசான ஃபஸ்டினோ ஓரோ உலகின் 2வது இளைய கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பட்டத்தை வென்று வரலாறு படைச்சிருக்காரு. ஆல் ரைட், நாம அதிக மதிப்பெண்களை தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டோம். இப்போ ஃபைனல் ரிவிஷனுக்கு வந்துட்டோம். நீங்க எந்த அளவுக்கு கவனமா இருந்தீங்கன்னு ஒரு குட்டி டெஸ்ட் வச்சு பார்த்துடலாமா? நம்ம என்விரான்மெண்ட் அப்டேட்ஸை கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. இந்திய விலங்கியல் ஆய்வு மையம், அதாவது ஜிஎஸ்ஐ, சமீபத்துல 2 புதிய சிலந்தி இனங்களை எந்த மாநிலத்துல கண்டுபிடிச்சாங்க? ஆன்சரை கெஸ் பண்ணுங்க பாப்போம்.
அதுக்கான விடை நாகாலாந்து. நீங்க சரியா கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர். உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒரு புது உயிரினத்தை கண்டுபிடிச்சா அது கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சில எதிரொலிக்கும். இந்த மாதிரி எக்ஸாம்க்கு தேவையான ஹை ஈல்டு டாபிக்ஸ் இன்னும் நிறைய உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த எக்ஸ்பிளனர்ஸை எதையும் மிஸ் பண்ணாம இருக்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து படிப்போம், கண்டிப்பா வெல்லுவோம். ஆல் தி பெஸ்ட்.